இங்க ஒரு பணக்கார லேடி அவங்களோட கம்பெனிக்கே வந்து கம்பெனில வேலை செய்யறவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட பையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனாலே அவங்களோட கம்பெனிலேயே வேலை செய்யறவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க உள்ள நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நிறைய காஃபி வாங்கிட்டு வந்திருப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே அவங்க மேலேயே தட்டி விட்டுருப்பா. எதுக்கு நீ மட்டும் இவ்வளோ காஃபி எல்லாம் தூக்கிட்டு போற? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்கிறப்போ, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் வீட்டில் வந்து 2 ட்வின் பசங்க இருக்காங்க. 2 பேரையும் நான் ஒரே நேரத்தில் தூக்குவேன் அப்படின்னு சொல்வா. அதனால இந்த காஃபியை தூக்கிட்டு போறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாளா. இப்போ நீங்களும் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கிறப்போ ஆமான்னு சொல்லுவாங்க. சரி வாங்க மேலே போகலாம், உங்களை போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போவா. இப்போ அந்த பொண்ணு காஃபி எடுத்துட்டு வந்த உடனே எடுத்துட்டு வந்தாலே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கட்டசியே இல்லை. ஒரு தேங்க்யூ சொல்லல, நீ குடிச்சியான்னு கூட கேட்கல. எல்லாரும் வந்து அந்த காஃபியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இப்போ இது வந்து கம்பெனி சைட்ல இருந்தே ஃப்ரீயா கொடுக்குற காஃபி தான். அவங்க போயிட்டு கேஃபிடேரியால இருந்தே எடுத்துக்கலாம். ஆனா இந்த பொண்ணு தான் போயிட்டு இவங்களுக்காக டெய்லி வாங்கிட்டு வரணும். இப்போ இந்த பொண்ணு வந்து புதுசா ஒருத்தவங்க வந்திருப்பாங்களா, அவங்களுக்கும் போயிட்டு காஃபி கொடுத்துருப்பா. ஆனா அந்த பொண்ணோட மேனேஜர் வந்து எவ்வளவு தைரியம் தான் நீ இவங்களுக்குலாம் காஃபி கொடுப்ப அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இது கம்பெனி காஃபி தானே, கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து சின்ன வேலையோ பெரிய வேலையோ யாரா இருந்தாலுமே குடிக்கலாமே அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. நாங்க குடிக்கிற காஃபியை இந்த கம்பெனில சும்மா கிளீனரா வேலை செய்யற இவங்க எல்லாம் குடிச்சாங்கன்னா அப்ப எங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புடுங்கிட்டு ஓடிடுவா. அதனால இந்த பொண்ணு வந்து அவங்க பேசினதுக்கெல்லாம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அடுத்ததா இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. இவங்க வந்து ஒரு திருடன் இருப்பான். அவன் திருடன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த திருடன் கிட்ட போயிட்டு என்னோட பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சும்மா தான் டிராமா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. காசு எடுத்து கொடுக்கலான்ட்டு போறப்போ அந்த பொண்ணு வந்திருப்பா. இவன் வந்து திருடனாச்சே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உங்களுக்கு உலக நடப்பே தெரியாம இருக்கிறீங்க, இப்பெல்லாம் வந்து ஏமாறாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. என் பையனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு நல்ல பொண்ணா தான் தேடிட்டு இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அடுத்ததா இப்ப நீயும் நல்ல பொண்ணா இருக்கிற, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வீடு இல்ல, கார் இல்ல, எனக்கு வேற 2 ட்வின் பசங்க இருக்காங்க, அவங்கள வேற நான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்வா. இவங்க பையன்கிட்டயும் வந்து பெருசா வந்து எந்த வேலையும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு தான் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கூட அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்காம இப்ப மத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம என்கிட்ட இதெல்லாம் இல்லையா அப்படின்ட்டு தான் நினைக்கிறா. இந்த மனசு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா வந்து நீ தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா அவங்க பையன் தானே அந்த கம்பெனியோட ஓனரே, அவர் போயிட்டு அங்க உட்காந்துருப்பாரா. அவர்கிட்ட போயிட்டு நான் உனக்கான பொண்ணை முடிவு பண்ணிட்டேன், இவ தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதனால மரியாதையா போயிட்டு இவகிட்ட பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியும் வச்சிருவாங்க. அதாவது இவங்க வந்து இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றதே தெரியாம அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு ஒத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க கூடவே இருந்து இந்த பொண்ணு எப்படிப்பட்டவா அப்படின்றதையும் பார்த்துட்டாங்க. ரொம்ப பிடிச்சதுனாலே இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு, 2 ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இந்த பொண்ணையே வந்து அவங்க பையனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க.